கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் மரியாதைக்கு பாலகிருஷ்ணன் மற்றும் நிகழ்ச்சி மாநாடு திறக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஒரே ஒரு செய்தி, ஒன்றிய பாஜக இதனுடைய உரிமைகள் பெற வேண்டிய பல பயன் அனைத்து நிறுத்தி வைத்து ஏறக்குறைய 471 நாள். அடுத்து வந்து தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பெரிய சர்ச்சை, அதிகார பகிர்வு வேணுமா, ஆட்சிக்கு வரணுமா, அதிகார பகிர்வு வேணும் என்பது போன்ற ஒரு பெரிய சர்ச்சை என்பதெல்லாம் எழுப்பியிருக்க நம்ம பார்க்குறோம். குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிற விசிகா போன்ற கட்சிகள் சில பிரச்சனைகளை கலப்புறதை நம்ம வந்து பார்க்குறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இன்றைய சூழ்நிலையில் அந்த சர்ச்சை என்பது தேவையில்லை, அவசியமற்றது என்பது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் ஏதோ ஒரு காலத்தில் ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணுங்கிற நோக்கத்தோடு தான் அரசியல் கட்சிகள் செயல்படுது. அதிகாரத்துக்கே வராத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குமானா, இந்தியாவில் இருக்குமானா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எப்போ அதிகாரத்துக்கு வர்றது, எப்போ ஆட்சிக்கு வருவது என்பது தான் இருக்கிற கேள்வி. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து நேரடியாக அதிகாரத்துக்கு வந்துட முடியுமா, அதிகாரத்துக்கு பயிருக்கு போயிட முடியுமாங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய விஷயம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பாஜகவை எதிர்த்து திமுக கூட்டணியில் ஒரு உறுதியான போராட்டத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம். கடந்த தேர்தலில் 40க்கு 40 இந்த அணி வெற்றி பெற்று இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உருவாக்குவதற்கு பாஜக பலவிதமான முயற்சிகளை செய்யக்கூடும். தெரிந்தோ தெரியாமலோ அதுக்கு தீனி போடுவது மாதிரி இந்த மாதிரி விவாதங்களும் இந்த மாதிரி விமர்சன சர்ச்சைகளும் இடமளித்து விடக்கூடாது என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் அதிகார பதிவு ஆட்சிக்கு வருவது என்பதெல்லாம் எதை பொறுத்து இருக்குன்னா, ஏதோ 10 மந்திரியில் எங்களுக்கு 2 மந்திரி 4 மந்திரி கிடைச்சா அதிகார பகிர்வு நாங்கள் விரும்பலாம், ஆட்சிக்கு போவதுன்னு அர்த்தம் கிடையாது. மந்திரி சபையை பங்கு போடுவது மட்டுமே ஆட்சிக்கு வருவது அல்ல. எங்களை பொறுத்தவரையில் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்கிற ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அந்த செயல் திட்டத்தை அமலாக்கிற ஏற்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு தேர்தலில் கூட்டணி என்று அமைத்து வெற்றி பெற்று அப்படி ஒரு ஆட்சி அமைவது என்பதுதான் உண்மையான அதிகார பகிர்வாக இருக்கும் என்று தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அது இன்னைய சூழ்நிலை அந்த மாதிரியான சூழல் இல்லை என்கிற காரணத்தால் தான் அந்த சர்ச்சை அவசியம் இல்லாதது என்று நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். இந்திய நாடு வளர்ச்சி அடைஞ்சு, உதாரணமாக இன்னைக்கு வந்து பத்திரிகையில் வந்திருக்க செய்தியை பார்த்துருப்பீங்க. இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கிற இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன மக்களை தினம் கொன்று கூச்சிக்கிட்டு இது வரைக்கும் 50,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த இஸ்ரேலை எதிர்த்து ஐக்கிய நாடு சபைகளையே கண்டன தீர்மானம்லாம் வந்துகிட்டு. அப்படிப்பட்ட நாடுகளுக்கு அப்படிப்பட்ட இந்திய நாட்டை கட்டமைப்பதற்கு ஏற்கனவே 5000 கட்டுமான தொழிலாளிகளை இந்திய அரசு அனுப்பியிருக்கு. இப்போ ஒரு 10,000 கட்டுமான தொழிலாளிகளை இந்திய அரசு அனுப்புது. அப்படின்னா தினம் படுகொலை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு கட்டுமான தொழிலாளிங்க வந்து அனுப்புறீங்கன்னா என்ன காரணம்? இங்கே வேலை இல்லாத இளைஞர்கள் இருக்காங்க, ஆகவே வேலை கிடைக்கிற இடத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமாக. அப்படின்னா இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருந்தா ஒரு உலகமே கண்டிக்க ஒரு நாட்டுக்கு நீங்கள் 10-15,000 தொழிலாளியை அடிமைகள் மாதிரி அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இது இந்தியாவுடைய வளர்ச்சி என்று எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அது 3வது உலக பொருளாதாரத்தில் 3வது இடத்துல இருக்கோம், நாங்கள் முதல் இடத்துக்கு போகிறோம்னு சொல்லுறதுலாம் இதெல்லாம் வந்து பம்மாத்து வேலை தானே தவிர உண்மையிலேயே இந்திய நாடு வந்து வளர்ச்சி அடையல. வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கிறது தான் கேள்வி. அப்படி இல்லை என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து. மின்சார வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற அந்த தொழிலாளருடைய தொழிற்சங்க மாநாடு திருவண்ணாமலை நேற்று இன்னைக்கு நடைபெற்றிருக்குது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பணியில் இருக்கிறவர்களை விட ஓய்வு பெற்றவருடைய எண்ணிக்கை அதிகமான மக்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் மின்சார வாரியத்தில், அதே மாதிரி போக்குவரத்தில், அதே மாதிரி அரசு ஊழியரா, ஆசிரியரா பல பேர் பணி ஓய்வு பெற்று இப்போ இருக்கிறாங்க. இந்த ஓய்வு பெற்று வயது முதிர்ந்து இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நிலவுது. வயசு இருக்கிற வரைக்கும் அவங்க நாட்டுக்கு உழைக்கிறாங்க, பல்வேறு துறைகளில் உழைக்கிறாங்க. வயது அடைந்து ஓய்வு பெற்றுக்கிற நேரத்தில் உடல்நிலை முடியாமல், குடும்ப பளு தாங்காமல், குடும்ப சுமை நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு பல வயது முதிர்ந்தவர்கள் வாழ முடியாமல் தத்தளிக்கிற நிலைமை என்பதுதான் ஏற்படுது. அப்போ அந்த முதியோர்களை பாதுகாப்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்கிற அடிப்படையில் இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் திட்டங்களை நிறைவேற்றணும். இப்போ பாருங்க, மோடி அரசாங்கம் ஏற்கனவே சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரயிலில் சலுகை கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை பூரா பறிச்சுட்டாங்க. இப்போ சீனியர் சிட்டிசனுக்கு எந்த சலுகையும் கிடையாது.
இதெல்லாம் ஒரு காலத்தில் இந்த வயது முதிர்ந்தவர்களை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் பல சலுகைகள்லாம் கொடுக்கப்பட்டது. அது இன்னைக்கு பறிக்கப்பட்டாச்சு. அதே மாதிரி ஏற்கனவே ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படுகிற பென்ஷன், அந்த பழைய பென்ஷன் திட்டம் வேணும் வழங்கிட்டு இருந்தாங்க. அது 2004 அந்த திட்டத்தை காலி பண்ணிட்டு பல புதிய புதிய பேரில் பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கூட பிஜேபி அரசாங்கம் ஒரு புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருது. இதெல்லாம் என்னன்னா, வேலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள்ட்ட சம்பளத்தை பிடிச்சி அவங்க அந்த பணத்தை சேர்த்து வச்சு பின்னாடி கொடுக்கறதுக்கு பேர் என்ன, பென்ஷன். அப்போ பென்ஷன் என்பதே ஒரு கொடுபடாத சம்பளம். ஏற்கனவே அவங்க பணியில் இருக்கிற போது கொடுபடாத சம்பளத்தை தான் பின்னாடி தவணை அடிப்படையில் அந்த அவங்களுக்கு கொடுக்கணும். எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட தேர்தல் அறிக்கையில் அவங்க ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலாக்குவோம் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஓய்வூதியர்கள்லாம் அதை அமலாக்குங்க என்று சொல்லி தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளிகள், அதே போல் மின்சார வாரியத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள், பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்று எல்லாரும் இந்த கோரிக்கை என்பது இருக்குது. எனவே தமிழக அரசு அந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமலாக்குவதற்கான தீவிரமான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய பலவிதமான பண பலன்கள் கிடைக்காமே இருக்கு. இப்போ போக்குவரத்து தொழிலாளிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய டிஏ அரியர்ஸ் கிடைக்கல, 7-8 வருஷமாக கிடைக்கல. இப்படி பல 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 தொழிலாளிகளுக்கு ஓய்வு பெறுகிற போது பணபலன் இல்லாமல் அவங்களுடைய எந்த பணப்பலனும் கொடுக்காம ஓய்வு பெறுகிற நிலைமை என்பதெல்லாம் இருக்குது. எனவே இது நல்லதில்லை. இது அரசு இந்த மாதிரி ஓய்வூதியர்களை பாதுகாக்கிற, அவங்களுடைய நலனை பாதுகாக்கிற திட்டங்களை செயல்படுத்தணுங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன்.